இப்ப நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து இருக்குது லாசன் அண்ட் டியூப்ரான்ற அந்த ஒரு பேரண்ட் கம்பெனி மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால அதை பத்தி மட்டும் டீடைலா வந்து பார்ப்போம். 10ல இருந்து 12% வரைக்கும் இறங்கி இருக்கு. என்ன ரீசனால 3400 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா 4000 ரூபாயில ட்ரேட் ஆன கம்பெனி வந்து இந்த கம்பெனியோட ஓவரால் பிசினஸ்ல வந்து 49% ஆஃப் த பிசினஸ் வந்து இன்டர்நேஷனல் பிசினஸா வந்திருக்கு. அந்த ஒரு 49% ஆஃப் த இன்டர்நேஷனல் பிசினஸ்ல 75% ஆஃப் த பிசினஸ் வந்து வெஸ்ட் ஏஷியால இருந்து வருது. அதாவது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வருது. ஸோ அந்த இடத்துல இருந்து அதிகமான பிசினஸ் வந்து இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இப்ப பிரச்சனை வந்து அதிகமா வந்து இருக்கு. யூஎஸ் இஸ்ரேல் ஒரு பக்கமும் ஈரான் ஒரு பக்கமும் சேர்ந்து இந்த ஒரு இடத்துல வந்து பிரச்சனை வந்து கிரியேட் பண்றாங்க. வார் இம்பாக்ட் வந்து இருக்கு. ஈரான் இங்க வந்து யூஎஸ் மிலிட்டரி பேஸ் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல. பட் ஆனா இப்போ அதிகமான இடத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால வார் சூழ்நிலை வந்து அங்க அதிகமா இருக்க ரீசன்னால எல்என்டியால ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் வந்து பண்ண முடியல. இது எப்படி எல்என்டியால ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா இவங்க எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டா தான் வந்திருக்கு. ஈரான் வந்து அடிக்கிறதுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஏரியாஸ் வந்து பார்த்து அடிச்சிட்டு இருக்காங்க. மெயினா இந்த கம்பெனியோட பிசினஸ்ல லாசன் அண்ட் டியூப்ராவோட பிசினஸ்ல 1,20,000 கோடி ரூபாய்க்கும் மேல ஆயில் பிசினஸ்லயும் வந்து இருக்கு. அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆர்டர் புக் வந்து இருக்கு. அந்த 1,20,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் புக் அந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல எங்கன்னா அட்டாக் வந்து நடந்துருச்சுன்னா அதனால அங்க வந்து எம்ப்ளாயிஸால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டேஞ்சர். ஸோ இந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து இருக்கு. 12,000 15,000 எம்ப்ளாயிஸ் வந்து எல்என்டி எம்ப்ளாயிஸ் வந்து இங்க மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒர்க் வந்து ப்ராப்பரா பண்ணணும். அவங்க எல்லாரும் ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சேஃபான என்விரான்மெண்ட் வந்து இருக்கணும். அப்படி வந்து இப்ப கிடையாது. நிறைய இந்த குளோபல் புரோக்கரேஜஸ் வந்து பார்க்கும்போது மோத்திலால் ஓஸ்வால் தான் டார்கெட் பிரைஸ் வந்து 4,600 ரூபாய் வந்து வச்சிருந்தாங்க. அங்க இருந்து இப்ப கட் பண்ணி 4,400 ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா பை ரேட்டிங்ல தான் வந்து வச்சிருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து பை ரேட்டிங்ல தான் மெயின்டைன் பண்றாங்க. 4,400 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க.